கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 64 வசனம் 9. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்வில் அழிவை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் நாம் வாழும்போது நாம் பாவத்திற்கு அடிமையாகிறோம். பாவ வாழ்க்கை நம்மில் பெருகும்போது பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதாவது நித்திய ஆக்கினையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே தான் நம்மை அந்த நித்திய ஆக்கினையாகிய இரண்டாம் மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நமக்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நாம் பரிசுத்தமாகிறோம். ஏசாயா 64:9 கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, கர்த்தாவே, என் மேல் கோபம் கொள்ளாமல், என் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமல் என்னை மன்னித்து என்னை அணைத்து கொள்ளும், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி நம் பாவத்தை உணர்ந்தவர்களாய் நாம் மனம் திரும்பி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால், எப்படிப்பட்ட பாவமாயிருந்தாலும் உண்மையாய் நம்முடைய இருதயம் நொறுக்கப்படும் போது கர்த்தர் நம்மை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கின்றார், நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். ஆகவே மரண ஆக்கினை அடையாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்று என்றென்றும் அவரோடு கூட வாழ அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடம் திரும்புவோம். நாம் அவரிடம் திரும்புவோமானால் அவர் நம்மை சேர்த்தணைத்து கொள்வார். ஆகவே அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நித்தியமாய் அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உம்மிடமாய் திரும்பத்தக்கதாய் நீதியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.